நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். செப்டம்பர் மாதத்தில் யாராவது சிங்கப்பூர் போகிறாங்க அப்படின்னா, சிங்கப்பூர் போகிறதுக்கு நிறையா டைப் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது. ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அப்படி எடுத்துகிட்டு போகல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து உங்களை திருப்பி அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் தயவுசெய்து வந்துட்டு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போங்க. இந்த வீடியோ வந்து இப்போ வேறு யாராவது, அதாவது சிங்கப்பூர் போகாதவங்க யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை யாராவது போகாதவங்க, சிங்கப்பூர் போகாதவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த மாதத்தில் நான் போவே இல்லை ஆனால் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதத்துலேயே கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணி உங்களை சிங்கப்பூர் அனுப்பி வைக்கிறதுக்கான முயற்சிகளை நான் பண்ணுறேன். எதனால் இந்த ஆஃபர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. வியூஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் போயிருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே சிங்கப்பூர் போனதுக்கப்புறம் நம்ம சேனலை பெருசாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஆனால் இந்த வீடியோவே ஒருத்தவங்க பார்க்குறாங்க, ஏன்னா சிங்கப்பூர் டைட்டிலே நம்ம சொல்லியிருக்க போகிறோம். அப்படி இருக்கிறப்ப இந்த வீடியோவே ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு சிங்கப்பூர் போகிறதுக்கு ஈகராக இருக்காங்கன்றதை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கமெண்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக என்னால் முயற்சிகளை பண்ணி அவங்கள இந்த மாதத்துலேயே இந்த டாக்குமெண்ட் வச்சு சிங்கப்பூர் போகிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுறதுக்கு நான் எல்லா முயற்சிகளையும் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தகவல்களை பற்றி நம்ம தெளிவாக டீட்டெயிலாக வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை வேலைவாய்ப்பு தகவல்கள் லைசன்ஸ்டு ஏஜென்சி மூலமாக வர வேலைவாய்ப்பு தகவலாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம டெலகிராம் சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம டெலகிராம் சேனலில் போய் பாருங்கள். பார்த்து அந்த ஜாபுக்கு உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்ரூவல் வாங்கி கொடுத்துருவோம். ஸோ 31 நேற்று கூட பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 2 பேருக்கு வந்துட்டு இபாஸ் அப்ரூவல் வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த அப்ரூவலை இங்கே ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் நல்லபடியாக சிங்கப்பூர் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, லைசன்ஸ்டு ஏஜென்சி மூலமாக போகணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இபாஸுக்கு பார்ப்போம். இபாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆர்எம்ஐ உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஆர்எம்ஐ கட்டாயம் கிடையாது, ஆனால் அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி வேக்சின் சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக கேட்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போல்லாம் மோஸ்ட்லி வேக்சின் சர்டிஃபிகேட்டை பற்றி கேட்குறது கிடையாது. இருந்தாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. சப்போஸ் நீங்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு போயில வேக்சின் சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்குறப்ப நீங்கள் இல்லைன்னு சொல்லி நின்னீங்க அப்படின்னா உங்களை திருப்பி அனுப்பிட்டாங்கன்னா பிரச்சனை. அதனால் வேக்சின் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் கட்டாயமாக கேட்பாங்களான்னு கேட்டிங்கன்னா எல்லா டைம் ஆர்எம்ஐயும் வேக்சின் சர்டிஃபிகேட்டையும் கேட்குறது கிடையாது. கட்டாயமாக கேட்குறது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இபாஸுக்கு ஐபி, எஸ்ஜி அரைவல் கார்டு, ரூம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரூம் ரிஜிஸ்டர் பண்ணலனாலும் நீங்கள் அங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இருந்தாலும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஆனால் கண்டிப்பாக ஐபியும் எஸ்ஜி அரைவல் கார்டும் கண்டிப்பாக வேணும். அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது எஸ்பாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துங்க அப்படின்னா, அதே மாதிரி இபாஸுக்கும் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போயிடணும். எல்லா பாஸுக்குமே பாஸ்போர்ட் இல்லாமல் உங்களை ஏர்போர்ட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. ஸோ எல்லா பாஸுக்குமே பாஸ்போர்ட் தேவை. எஸ்பாஸுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஸ்போர்ட்டு, வேக்சின் சர்டிஃபிகேட் வந்து தேவையில்லை, வேணும். எதுக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஐபி, எஸ்ஜி அரைவல் கார்டு. அடுத்தது ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்களான்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எடுத்து வச்சுக்கோங்க. கட்டாயமாக என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா, பாஸ்போர்ட் கண்டிப்பாக கையில் இருக்கணும், ஐபி, எஸ்ஜி அரைவல் கார்டு இது இருந்தாலே இபாஸுக்கும் சரி எஸ்பாஸுக்கும் சரி போயிடலாம். ஓகேங்களா? அடுத்தது என்டிஎஸ் பர்மிட். இபாஸ் எஸ்பாஸ் இல்லாமல் என்டிஎஸ் பர்மிட் வந்து ஒரு சின்ன இதில் வந்துட்டு ஒரு மாற்றம் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஸ்போர்ட் கண்டிப்பாக வேணும், ஐபி கண்டிப்பாக வேணும், பாண்டு பேப்பர் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள்கிட்ட பாண்டு பேப்பர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பாண்டு பேப்பர் இல்லை அப்படின்னா உங்களால் சிங்கப்பூர் போக முடியாது, என்டிஎஸ் பர்மிட்டில் போகிறது அப்படின்னா. அதனால் தயவுசெய்து பாண்டு பேப்பர் வந்து ஏஜென்ட்டை கேட்டு வாங்கிருங்க. கம்பெனி சைட்லேருந்து பாண்டு பேப்பர் உங்களுக்கு அப்ளை பண்ணி தருவாங்க. வேக்சின் சர்டிஃபிகேட் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எடுத்து வச்சுக்கோங்க. எஸ்ஜி அரைவல் கார்டு கண்டிப்பாக கேட்பாங்க. ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் கண்டிப்பாக கேட்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? என்டிஎஸ் பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக என்னென்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டு பேப்பரு, பாஸ்போர்ட்டு, ஐபி, எஸ்ஜி அரைவல் கார்டு இதனாலும் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது பிசிஎம் பர்மிட்டு, ஷிப்யார்ட் பர்மிட்டு, ஒர்க் பர்மிட்டு, இவங்க எல்லாமே, அதாவது பிசிஎம், ஷிப்யார்ட், ஒர்க் பர்மிட் இவங்க எல்லாருமே புது ஐபியில் போகிறாங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐபி வந்து கண்டிப்பாக வேணும், வேக்சின் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஆமாம், மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பர்மிட்டில் போயில வேக்சின் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கேட்பாங்க. ரூம் அப்போ அதாவது இப்போ ஐபி வந்துருச்சு, அடுத்தது நீங்கள் வேக்சின் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கும், அப்ளை பண்ணல இருக்கும், ஐபியும் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரூமுக்கு அப்ரூவல் வாங்கணும் எம்ஓஎம்மில். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பர்மிட்டு, பிசிஎம் பர்மிட், சிபிஆர் பர்மிட்டுக்கு ரூமுக்கு அப்ரூவல் வர்றதுக்கு ரொம்ப டிலே ஆகுது. இத்தனை நாளில் வரும் அப்படின்லாம் எக்ஸாக்டாலாம் சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐபி வந்தோடனே ஃபுல் அமௌண்ட்டை ஏஜென்ட்டை கட்டிடாதீங்க. ஏதாவது அட்வான்ஸ் மாதிரி கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் கட்டுங்க. அதுக்கப்புறம் ரூம் அப்ரூவல் வந்தோடனே ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் கட்டுங்க.
அடுத்தது ரூம் அப்ரூவல் வந்துருந்தா ஆன்போர்டிங் சென்டர் ரொம்ப ஈஸியாக வரும். ஓகேங்களா? ஸோ ஆன்போர்டிங் சென்டர் வந்தோன்னே நீங்கள் ஃபுல் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். ஸோ ஆன்போர்டிங் சென்டர் வந்ததுக்கப்புறம் டிக்கெட் போடுங்க. ஒரு சில கம்பெனிகளும் ஒரு சில ஏஜென்ட்டுகளும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டேட்டில் டிக்கெட் போட்டுருங்க, நாங்கள் ஆன்போர்டிங் சென்டர் புக் பண்ணி தந்துடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1க்கு 2 தடவை ஏஜென்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஏன்னா அந்த டேட்டில் ஆன்போர்டிங் சென்டர் கிடைக்கல, நீங்கள் டிக்கெட்டை போட்டீங்க ஆனால் ஆன்போர்டிங் சென்டர் கிடைக்கல அப்படின்னா உங்களோட அமௌண்ட் வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஏஜென்ட்டை தெளிவாக கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் டிக்கெட் போடுங்க. ஆன்போர்டிங் சென்டர் வந்ததுக்கப்புறம் ஆன்போர்டிங் சென்டர் டேட் வந்ததுக்கப்புறம் அந்த டேட்டில் நீங்கள் அங்கே போய் அரைவல் ஆகிற மாதிரி டிக்கெட் போட்டிங்கன்னா சேஃப். ஓகேங்களா? ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் 2 நாள் குவாரண்டைனில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கிளம்புறதுக்கு மொதல் நாள் ஆன்போர்டிங் சென்டர்லாம் வந்ததுக்கப்புறமேட்டு நீங்கள் பாண்டு பேப்பர் வந்து கம்பெனியில் கேட்டு வாங்கிக்கோங்க. கம்பெனிலையோ இல்லை ஏஜென்ட்டையோ கேட்டு வாங்கிக்கோங்க. அது ஃபைனலாக வந்துட்டு எஸ்ஜி அரைவல் கார்டும் வாங்கிக்கோங்க. இப்போ வந்து பிசிஎம் பர்மிட்டு, சிபிஆர் பர்மிட்டு, ஒர்க் பர்மிட்டில் போகணும். புது ஐபியில் போகணுன்னா என்னென்ன டாக்குமெண்ட் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா ஐபி வேணும், வேக்சின் சர்டிஃபிகேட் வேணும், ரூம் அப்ரூவல் கொடுத்த அந்த எம்ஓஎம்ல இருந்து கொடுத்தது பிரிண்ட் அவுட் வேணும், ஆன்போர்டிங் சென்டர் வேணும், பாண்டு பேப்பர் வேணும், எஸ்ஜி அரைவல் கார்டு வேணும், உங்களோட ஒரிஜினல் பாஸ்போர்ட். இதை எடுத்துகிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா நல்லபடியாக எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் போயிடலாம். ஓகேங்களா? அடுத்தது டூரிஸ்ட் விசா. டூரிஸ்ட் விசாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து எதுக்காக டூரிஸ்ட் விசாவில் போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எதுக்காக சிங்கப்பூர் போவாங்கன்னா வேலை தேடி போவாங்க. ஓகேங்களா? ஸோ சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் டூரிஸ்ட் விசா அப்படிங்கிறது சுற்றி பார்க்குறதுக்கு மட்டும்தான், வேலை தேடுறதுக்கான விசா கிடையாது. நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி டூரிஸ்ட் விசாவில் போயிட்டு அங்கே போய் வேலை தேடுறேன்ட்டு போகிறாங்க, அங்கேருந்து டீபோர்ட் பண்ணி விட்டுறாங்க. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் உங்களை அங்கேருந்து திருப்பி அனுப்புனாங்க அப்படின்னா திருப்பி உள்ளே போகிறதுக்கு 14A அப்படிங்கிற ஒரு ஃபார்மை ஃபில்அப் பண்ணணும். அதுக்கு அப்ரூவல் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ரூவல் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் சிங்கப்பூருக்குள்ளே திருப்பி என்ட்ரியே ஆக முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால இந்த மாதிரிலாம் போகாதீங்க. டூரிஸ்ட் விசா சுற்றி பார்க்குறதுக்கு மட்டும்தான் போகணும். ஒரு சில பேர் வந்து கணவன் அங்கே ஒர்க் பண்ணுவாங்க, அவங்கள பார்க்க போவாங்க. ஒரு சில பேர் மனைவி அங்கே ஒர்க் பண்ணுவாங்க, அவங்கள பார்க்க போகிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் யாராவது போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா விசா வேணும், எஸ்ஜி அரைவல் கார்டு, பாஸ்போர்ட் இது இருந்தாலே போதும். அடிஷ்னலாக நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் இப்போ அங்கே யாருமே உங்களுக்கு இல்லை, நான் சுற்றி பார்க்க தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹோட்டல் ரூம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி கையில் வந்து ஒரு குறிப்பிட்ட மணி ஷோ மணி அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை என்னோட ஹஸ்பண்ட் இல்லை என்னோட ஒய்ஃப் அங்கே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்பான்சர் நேமு, ஃபோன் நம்பரு, அட்ரஸு கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அதாவது உங்களுக்கு வந்து அங்கே விசா அப்ளை பண்ணி கொடுப்பாங்கல்ல. நிறைய பேர் வந்து ட்ராவல்ஸ் மூலமாக இப்போ அப்ளை பண்ணி போக மாட்டாங்க. சிங்கப்பூர் சிட்டிசனை வச்சோ இல்லை பிஆரை வச்சோ தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு யார் அப்ளை பண்ணியிருக்காங்கன்ற அவங்களோட நேம் கேட்டுக்கோங்க, அவங்களோட ஃபோன் நம்பரை வச்சுக்கோங்க. இமிக்ரேஷனில் சப்போஸ் உங்கள் மேலே டவுட் வந்து உங்களுக்கு யார் ஸ்பான்சரோ அவங்க அட்ரஸ் கொடுங்க, இல்லை அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதே மாதிரி உங்களோட கணவனோ மனைவியோ அங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட மேரேஜ் ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்றோட அவங்களோட பர்மிட் காப்பி வச்சுக்கோங்க, அவங்களோட ஃபோன் நம்பரை வச்சுக்கோங்க. அங்கே போய்ட்டு ஏதாவது டவுட்டுன்னு இமிக்ரேஷன் ஆஃபீஸர் யாராவது கால் பண்ண சொல்கிறாங்க அப்படின்றப்ப அவங்கள்ட்ட கால் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள்ட்ட பேசுனாங்க அப்படின்னா நீங்கள் நல்லபடியாக வெளியாயிடலாம். ஸோ இதில் கண்டிப்பாக வச்சுருக்க வேண்டிய டாக்குமெண்ட்டு விசா, எஸ்ஜி அரைவல் கார்டு, பாஸ்போர்ட் இது மட்டும் இருந்தாலே போதும். நான் சொல்கிற மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அடிஷ்னலாக நீங்கள் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி சிங்கப்பூர் இமிக்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் தான், நீங்கள் பாட்டுக்கு வெளியே வந்துடலாம். ஒரு சில டைமில் வந்துட்டு உங்கள் மேலே சந்தேகம் இருந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எல்லாமே தெளிவாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் பதில் சொல்லிட்டு நல்லபடியாக சிங்கப்பூரில் இமிக்ரேஷனில் இருந்து நீங்கள் வெளியில் போக முடியும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களை திருப்பி அங்கேருந்து அடுத்த ஃப்ளைட்லேயே உங்களை அனுப்பிடுவாங்க. நீங்கள் திருப்பி இந்தியாவுக்கு தான் வரணும். அதை கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது ஐசிஏல 14A ஃபார்முங்கிறது ஃபுல்லாக பண்ணி கொடுத்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரொம்ப கஷ்டம். அதனால் அந்த மாதிரி யாரும் போய் மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி தயவுசெய்து சிங்கப்பூர் போகிறவங்க வேலை செய்கிறதுக்காகவோ இல்லை வேலை தேடுறதுக்காகவோ டூரிஸ்ட் விசாவில் போகாதீங்க. ஓகேங்களா? இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வந்து அதாவது சிங்கப்பூருக்கு புதுசாக போகிறாங்க, இல்லைனா சிங்கப்பூரில் ஆல்ரெடி இருந்துட்டு கட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, புது ஐபிஏல போகிறீங்க அப்படின்னா தான் இந்த டாக்குமெண்ட். லீவில் வந்துட்டு போகிறவங்களுக்குலாம் இந்த டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே தேவைப்படாது. ஒன்லி எஸ்ஜி அரைவல் கார்டு மட்டும் இருந்துச்சுனாவே லீவில் வந்துட்டு போகிறவங்க நல்லபடியாக போயிடலாம். அதை நம்மளே கூட மொபைலில் அப்ளை பண்ணி எஸ்ஜி அரைவல் கார்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓரளவுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியாஸ் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இது வரைக்கும் யாராவது வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துருந்தேன் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.